ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரண்ட் பார்ட்டில் முன் உயரத்தின் அளவை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் 2 ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா, இந்த 2 ப்ளவுஸுமே சேம் அளவு தான், அதாவது செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது சேம் அளவு தான் இந்த 2 ப்ளவுஸ்லேயும். பட் இதனுடைய முன் உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுபடும். சரிங்களா, அது ஏன் அப்படி மாறுபடுது அப்படிங்கிறதையும் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ளவுஸை நம்ம கையில் எடுத்துக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 18 இன்ச் இருக்குது. சரிங்களா, அப்போ 18 இன்ச் இருக்கும் பொழுது நம்ம 9.25 இன்ச் ரெண்டாக டிவைட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்குவோம். செஸ்ட் ரவுண்ட் மார்பு சுற்றளவு அப்படிங்கிறது 9.25 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்குவோம். சரிங்களா, இந்த ப்ளவுஸினுடைய முன் உயரம் எவ்வளவு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ப்ளவுஸினுடைய முன் பக்கத்தில் பாருங்கள், கீழே பட்டியும் ஃபஸ்ட்டு டாட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங்லேருந்து பாருங்கள் சென்டர் ஷோல்டர். சரிங்களா, இந்த சென்டர் ஷோல்டரில் நம்ம இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. முன்பக்கத்தை இது மாதிரி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். எவ்வளவு அளவுகள் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ளவுஸை இழுக்க வேணாம், கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க. சரியாக பாருங்கள், நம்மளுக்கு 12.25 இன்ச் கிடைக்குது. இந்த மார்க்கிங் கிட்ட பார்த்தீங்கன்னா 12.25 இன்ச் இருக்குது. சரிங்களா, இந்த 12.25 இன்ச்சோட நம்ம 1 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டரில் 1/2 இன்ச் தையலுக்காக நம்மளுக்கு தேவைப்படும். அதே போல் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் தேவைப்படும். சரியான அளவு 12.25 இன்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம். 1 இன்ச் ப்ளஸ் பண்ணுறோம், ஆக 13.25 இன்ச். சரிங்களா, அப்போ இந்த ப்ளவுஸினுடைய முன் உயரத்தின் அளவு 13.25 இன்ச் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா, இது சரியான அளவு. அடுத்து மறுபடியும் ஒரு ப்ளவுஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸில் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் நம்ம செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ரெண்டு அக்குள் பகுதியிலையும் நம்ம செக் பண்ணும்போது பாருங்கள், அதே போல் தான் 18 இன்ச் கிடைக்கிது. சரிங்களா, அப்போ இந்த ப்ளவுஸினுடைய செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச் தான். சரிங்களா, இப்போ இந்த ப்ளவுஸில் முன் உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ளவுஸை முன்பக்கமாக இது மாதிரி எடுத்துக்கோங்க. அதே போல் தான் இந்த பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு டாட் கிட்ட பட்டி ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் ஷோல்டரில் சென்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ இது மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சரியாக 11.5 இன்ச் இருக்குது. சரிங்களா, இப்போ 11.5 இன்ச் அப்படிங்கிறது சரியான அளவு. 1 இன்ச் நம்ம தையலுக்காக தேவைப்படும். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சும் 1 இன்ச் ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 11 + 1 12.5 இன்ச். சரிங்களா, இப்போ 12.5 இன்ச் தான் இந்த ப்ளவுஸினுடைய முன் உயரம். சரிங்களா, ஆக செஸ்ட் ரவுண்ட் சேமாக இருந்தாலுமே முன் உயரம் நம்மளுக்கு மாறுபடும். சரிங்களா, ஏன் அப்படி மாறுபடுது அப்படின்னா அவரவரை உடம்பை பொறுத்தது தான். சரிங்களா, உங்களுக்கு பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும். சரிங்களா, இந்த ப்ளவுஸில் கப் சைஸினுடைய அளவு பாருங்கள் கொஞ்சம் சின்னதாக தெரியும். பட்டியினுடைய அகலம் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக தெரியும். சரிங்களா, இந்த ப்ளவுஸில் பாருங்கள் கப் சைஸின் அளவு பெருசாகவும் பட்டியினுடைய அகலம் சின்னதாகவும் இருக்கும். சரிங்களா, இது அவரவருடைய உடம்பை பொறுத்து தான் இந்த முன் உயரத்தின் அளவுகள் மாறுபடும். சரிங்க, ஸ்மால் சைஸாக இருந்தாலும் சரி, மீடியமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே அவரவர் உடம்பை பொறுத்து முன் உயரத்தின் அளவுகள் மாறுபடும். ஆனால் பொதுவாக என்ன அளவு வைக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒல்லியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் முன் உயரம் குறையும். இதுவே உடல் பருமனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் முன் உயரத்தின் அளவு அதிகரிக்கும். இது அவரவருடைய உடல் அமைப்பை பொறுத்து மாறுபடும். சரிங்களா, செஸ்ட் ரவுண்டும் சரியானதாக இருக்கும். அதே போல் பேக் ஹைட்டும் சரியானதாக இருக்கும். பட் முன் உயரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். இது நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்குமே இருக்கிறது தான். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை சேஞ்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்.
ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அளவுகள் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். இப்போ நார்மலாக எப்படி வந்து நம்ம அளவுகள் வந்து மேட்ச் பண்ணணும், அதாவது எந்த சைஸ் ப்ளவுஸுக்கு முன் உயரம் எவ்வளவு வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்க, ஃப்ரண்ட் பார்ட்டில் முன் உயரத்தின் அளவு எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் இருக்கும் இல்லைங்களா, செஸ்ட் ரவுண்டை 3ஆல் நம்ம டிவைட் பண்ணும் பொழுது +1 வந்து ஆட் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட்டினுடைய ஹைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், முன் உயரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மார்பு சுற்றளவு /3 சரிங்களா, +1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும் பொழுது முன் உயரத்தினுடைய அளவை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், செஸ்ட்டு வந்து 36 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 36 சரிங்களா, /3ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம், +1 வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ 36 3ஆல் டிவைட் பண்ணும்பொழுது பாருங்கள் நம்மளுக்கு 12 கிடைக்கும். சரிங்களா? 12 + 1 = 13. ஆக ஃப்ரண்ட் அப்படிங்கிறது, ஃப்ரண்ட் ஹைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 13 இன்ச் வச்சோம் அப்படின்னா சரியானதாக இருக்கும். இது வந்து கால்குலேட் பண்ணுற மெத்தட். சரிங்களா? இந்த மெத்தட் உங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை இது எனக்கு சரியாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் ஹைட் இருக்கு இல்லைங்களா, அதாவது ப்ளவுஸினுடைய பேக் ஹைட்டு அதிலிருந்து நம்ம 1 to 1.5 இன்ச், அதாவது 1 இன்ச்சும் குறைக்கலாம், 1.25 இன்ச்சும் குறைக்கலாம், 1.5 இன்ச்சும் குறைக்கலாம். இது ப்ளவுஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறுபடும். சரிங்களா? பேக் ஹைட்லேருந்து நம்ம இந்த அளவுகளை குறைச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஹைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது சரியாக இருந்தது அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சரியாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். சரிங்களா? இது நம்ம 1 இன்ச்சா 1.25 1.5 அப்படிங்கிறது நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? எந்த அளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மைனஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டை கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 28 சைஸ்லேருந்து 32 சைஸ் வரைக்கும் நம்ம ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதனுடைய ஹைட் அப்படிங்கிறது 14 இன்ச் இருந்தது அப்படின்னா சரியானதாக இருக்கும். இது நம்ம தேவைக்கேற்ப 13 கூட வச்சுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். பட் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரண்ட் ஹைட், அதாவது முன் உயரம் 12 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? இந்த அளவு உங்களுக்கு சரியானதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து நார்மல் ப்ளவுஸ். சரிங்களா? 33 சைஸ்லேருந்து 38 சைஸ் வரைக்கும் நார்மல் சைஸ். இந்த சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேக் ஹைட் அப்படிங்கிறது 15 இன்ச் வச்சிங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். இதுக்கு ஃப்ரண்ட் ஹைட் அப்படிங்கிற பட்சத்தில் 13.25 இன்ச் அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பெரிய சைஸ் ப்ளவுஸ். சரிங்களா? 39 சைஸ்லேருந்து 45 சைஸ் வரைக்கும் இருக்கிற ப்ளவுஸ் நம்ம பெரிய சைஸ் சொல்லுவோம். 45க்கு மேலே இருக்கிறதும் பெரிய சைஸோட சேர்ந்தது தான். சரிங்களா? இந்த மாதிரி பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கு நம்ம பேக் ஹைட் அப்படிங்கிறது 16 இன்ச் வச்சோம் அப்படின்னா சரியானதாக இருக்கும். ஃப்ரண்ட் ஹைட் அப்படிங்கிறது 14.25 வச்சோம் அப்படின்னா சரியானதாக இருக்கும். இதில் பாருங்கள், இதுதான் ஃபிக்ஸடு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி பெரிய சைஸ் ப்ளவுஸ் இருக்கிறவங்க ஹைட் வந்து கம்மியாக இருக்கலாம். சரிங்களா? அப்படி ஹைட் கம்மியாக இருக்கும்போது நம்ம 16 இன்ச் வந்து வைக்க முடியாது, 15 இன்ச் தான் வைக்க முடியும். அவங்களுக்கு தேவைக்கேற்ப தான் நம்ம ஹைட் வந்து வைக்க முடியும். ஆனால் ஃப்ரண்ட் ஹைட் அப்படிங்கிறத நம்ம 14 14.25 வைக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உடல் பருமனாக இருக்கிறப்ப ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா பேக் ஹைட்டை குறைச்சிட்டு நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டை அதே வைக்கலாம். சரிங்களா? இது நம்ம ப்ளவுஸை பொறுத்து தான் வந்து மாறுபடும். அதே போல் சின்ன சைஸ் ப்ளவுஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, 28லேருந்து 32 சைஸ் வரைக்கும். இவங்க வந்து 14 தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பேக் ஹைட்டு 14 இன்ச் தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, பட் ஆனால் ஹைட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அவங்களுக்கு 15 இன்ச் பேக் ஹைட் வந்து வைக்கலாம். சரிங்களா? ஹைட்டாக இருக்காங்க பட் லீனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேக் ஹைட் 15 வைக்கலாம். பட் முன் உயரம் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ஹைட் அப்படிங்கிறது நம்ம 12 வைக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஹைட் வந்து சரியானதாக இருக்கும். இந்த சைஸுக்கு ஃப்ரண்ட் ஹைட் வந்து சரியானதாக இருக்கும். பேக் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஹைட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் உள்ள அளவோ அல்லது அவங்களுக்கு எவ்வளோ அளவுகள் எடுக்கிறீங்களோ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இதுபோல் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ப்ளவுஸினுடைய முன் உயரம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.